செல்லாத 500, 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதுகுறித்து தமிழகத்தில் பொதுமக்கள் சந்தித்து வரும் பிரச்சினைகள் சிலவற்றை இப்போது பார்ப்போம். சில்லறை தட்டுப்பாடு காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இயங்கி வரும் தோவாளை மலர் சந்தையில் பூக்கள் தேக்கமடைந்துள்ளன. இதன் காரணமாக பூக்களின் விலையில் கடும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் கவலை அடைந்துள்ளனர். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு 1000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட பிச்சிப்பூ தற்போது 200 ரூபாய்க்கும் 800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட மல்லிப்பூ 170 ரூபாய்க்கும் வீழ்ச்சியடைந்துள்ளது. கோவால பூ மார்க்கெட்டில் 1000 ரூபா 500 ரூபா நோட்டு வருவதனால வியாபாரம் கடுமையாக பாதிக்கப்படுது. விவசாயிகளுக்கு 1000 ரூபா நோட்டை கொடுத்தாச்சுன்னா உரம் வாங்கணும். அதுக்கு பிறகு விவசாயிகளுக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தரும் பணம் வாங்க மாட்டுங்க. இதனால் வியாபாரம் கடுமையாக பாதிச்சிருக்கு. என்ன பாருங்க, இந்த கேந்தி 50 ரூபா விற்கக்கூடிய கேந்தி 10 ரூபா கேட்க ஆள் இல்லை. எல்லா பொருளும் மழை பெஞ்ச நாளில் ரூமில் கொண்டு வச்சுருக்கோம். வியாபாரம் ரொம்ப கடும் மோசமாக இருக்குது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு போக்குவரத்து பணிமனையில் 500, 1000 ரூபாய் நோட்டுகளை நிர்வாகம் வாங்காததால் போக்குவரத்து கழக அதிகாரிகளுடன் நடத்துனர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பெரும்பாலான விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் கணக்கு வைத்திருக்கும் நிலையில் அங்கு பழைய ரூபாய் நோட்டுகளை ஏற்றுக்கொள்ளாததால் விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள். இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தாராபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பணப்புழக்கத்தை அதிகரிக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். கூட்டுறவு வங்கிகளில் இந்த பழைய ரூபாய் நோட்டுகளை ஏற்றுக்கொள்வதில்லை. இதனால் விவசாயிகள் அதிக அளவில் கூட்டுறவு வங்கிகளில் தான் தங்களுடைய கணக்குகளை வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் பெரிய அளவில் இன்று பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அழுகி போகக்கூடிய காய்கறி, பழம், பால் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் அதை சந்தைப்படுத்த முடியாமல் குப்பையிலே கொட்டுகின்ற ஒரு நிலை உருவாகி இருக்கின்றது. ஆக பணப்புழக்கத்தை அரசு அதிகப்படுத்திட வேண்டும். அரியலூரில் உள்ள பெரும்பாலான வங்கிகளில் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே புதிய ரூபாய் நோட்டுகள் மாற்றித் தருவதாகவும் டோக்கன் முறையில் பணம் அளிப்பதால் தாமதமாக வருபவர்களுக்கு பணத்தை மாற்ற முடிவதில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 4000 ரூபாய் மாற்றத்துக்கு எத்தனை நாளைக்கு வருவீங்க? நம்ம அது மற்ற எல்லா பேங்க்லையும் இது மாதிரி கொடுத்தா டக்கு நமக்கு பிரச்சனை தீரும். சில பேங்கில் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க ரெகுலர் கஸ்டமர் வந்து அக்கௌண்ட் இருந்தால் மட்டும் தான் காசு தராங்க. நம்மள மாதிரி மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட் ரூல்ஸ் சொல்கிறாங்க எல்லா பேங்க்லையும் மாற்றலாம் அப்படின்ட்டு. சில்லறை தட்டுப்பாட்டை போக்க வங்கியில் செலுத்தப்படும் ரூபாய் நோட்டுகளை முறையாக செலுத்த அதிகாரிகளுக்கு உத்தரவிடுமாறு கோவை அரசு போக்குவரத்து கழக மண்டல மேலாளருக்கு நடத்துனர்கள் புகார் மனு அளித்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் பணியாற்றும் நடத்துனர்கள் வசூலித்த பயண கட்டண தொகையை 500, 1000 ரூபாய் நோட்டுகளாக மாற்றி வங்கிகளில் போக்குவரத்து கழக அதிகாரிகள் செலுத்தி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். 100 ரூபா நோட்டு கண்டக்டர்கள் எல்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்துடுறோம். 500 நோட்டு கொண்டு வரதில்லை. இவங்க என்ன பண்ணுறா, விடிய காத்தால வந்து 500 ரூபா நோட்டுக்கு 500 ரூபா நோட்டு எல்லாம் உள்ளே கொடுத்து போட்டு 100 ரூபா நோட்டெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இதனால பொதுமக்கள் எல்லாத்துக்கும் 100 ரூபா நோட்டு மறுபடியும் கருப்பு பணம் மறுபடியும் பதுங்குது. திருப்பூர் லட்சுமி நகர் பகுதியில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் ரூபாய் நோட்டுகளை மாற்ற பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருந்தனர். இந்த நிலையில் வங்கியில் புதிய ரூபாய் நோட்டுகள் போதிய இருப்பு இல்லாததால் மாற்ற முடியாது என அதிகாரிகள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் வங்கியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து போலீசார் சமரசம் செய்ததை அடுத்து டோக்கன் பெற்றவர்களுக்கு இன்று பணம் வழங்கப்படும் என வங்கி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலையில் 6 மணிலேருந்து நின்றுக்கிறோம். காலையில் சாப்பாடு இல்லை, மத்தியானம் சாப்பாடு இல்லை. 4 மணிக்கு மேலே இது மேலே டெபாசிட் பணம் வாங்க மாட்டேன், பணமும் திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? குடும்பத்திலேருந்து குழந்தையிலேருந்து எல்லாமே கூட்டிகிட்டு வந்து இங்கே ரோட்டில் நின்றுக்கிறோம். ஓசூர் ஜூஜுவாடி தேசிய நெடுஞ்சாலையில் பெங்களூருவில் இருந்து ஓசூர் நோக்கி வந்த காரை கலால் பிரிவு போலீசார் சோதனையிட்டனர். அப்போது 40 லட்சம் மதிப்புள்ள 500, 1000 ரூபாய் நோட்டுக்கட்டுகள் இருப்பது தெரிய வந்தது. பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் சிப்காட் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். காரில் பணத்தை எடுத்துச் சென்ற தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டைச் சேர்ந்த செந்தில்நாதன் உட்பட 3 போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் முறையான ஆவணங்கள் இன்றி பணத்தை எடுத்துச் சென்றது தெரியவந்துள்ளது. இதையடுத்து வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு போலீசார் தகவல் தெரிவித்தனர். கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றி எடுத்துச் செல்லப்பட்டதா என்ற கோணத்திலும்
போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.